ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பாருங்கள். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த அப்பளம் வாங்கி வறுத்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, யூடியூப்லலாம் பார்த்தேன் நிறைய பேர் இதை பொரித்து சாப்பிட்றது. சரி, பசங்களுக்கு வாங்கி பொரித்து தரலான்னு பார்த்தேன். டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. தம்பிங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் விட்டு வரல, தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜவ்வரிசி அப்பளம் அவங்க வந்ததும் வறுத்துக்கலான்னு சும்மா 2 வறுத்து பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான். சூப்பராக இருக்குது. மிக்சரு பாருங்கள், புளிச்சக்கீரை சாதம் நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு தான் எனக்கு இந்த புளிச்சக்கீரையினையும் மீன் குழம்புலையும் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிளகாய் கூட சாப்பிட முடியாது, இருந்தாலும் ஒரு ஆவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். தம்பிங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூடாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். மணி கரெக்டாக 1:30. ஏன்னா நான் காலை டிஃபன் நான் சரியாக சாப்பிடல, அதனால் சீக்கிரம் சமைச்சிட்டேன். அன்றைக்கி சீக்கிரம் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் இது மண் சட்டியில் தான் நான் எப்போதுமே கடைவேன். மிக்சியில் போடுறது இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அதுக்கு என்ன, நான் 2 மண் சட்டி வாங்கி வச்சுருக்கேன், அதில் தான் கடைவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கடைஞ்சால் தான் உங்களுக்கு வரும். மிக்சியில் அதை அரைச்சி சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அரைச்சதும் கிடையாது மிக்சியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். பாய்.